விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்திக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கோபிநாத், என்ன பாதிப்பினால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்? மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து தற்போது வரை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் நா. புகழேந்தி கடந்த இவரோட வயது 70. இவர் பாத்தீங்கன்னா விழுப்புரம் பக்கத்துல இருக்கக்கூடிய அத்தியூர் திருவாதி கிராமத்தை சேர்ந்தவர். இவரோட மனைவி மற்றும் ஒரு பையன், 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க. எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. இவரை பொறுத்த வரைக்கும் கடந்த 1973ஆம் ஆண்டு திமுகவில் சேர்ந்தாரு. தொடர்ந்து கிளைக்கழக செயலாளர் முதல் கொண்டு ஒன்றிய செயலாளர், மாவட்ட பொருளாளர், இப்போ மாவட்ட செயலாளராகவும் பதவி வகித்தாரு. அமைச்சர் பொன்முடியோட நெருங்கிய நண்பர். சுமார் 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து திமுக அமைச்சர் பொன்முடி கிட்ட தொடர்ந்து அவரோட ஆதரவாளராகவும் தொடர்ந்து அவரோட விசுவாசியாகவும் தொடர்ந்து அவர் இந்த அரசியல் பயணத்தில் ஈடுபட்டிருக்காரு. பல்வேறு பொறுப்புகள் வகித்த நா. புகழேந்தி பாத்தீங்கன்னா கடந்த 2018ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டி போட்டார். அப்ப பாத்தீங்கன்னா 45,000 வாக்கு வித்தியாசத்துல அவர் தோத்து போயிட்டாருங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில அவருக்கு போட்டி போடுறது வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் தற்போது ஜெயிச்சு விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் பதவி வகித்து வர்றாரு. 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவருக்கு கல்லீரல்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து சென்னையில சிகிச்சை பெற்று வந்தவர் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இவரோட உடல்நிலை மோசமாகி சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததுங்க. நேற்று முதல்வரோட நிகழ்ச்சி விழுப்புரத்தில் நடந்தது. பிரச்சார பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரத்துல வந்திருந்தாங்க. அப்பொழுது நேற்று முன்தினம் சென்னையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி விழுப்புரம் வந்தவர். இவர் நேற்று மேடை அருகே வந்து காத்திருந்தாரு முதல்வரை பார்க்கறதுக்கு. ஆனால் திடீரென ரத்த போக்கு ஏற்பட்டதுனால உடனடியா விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. இந்த நேரம் வரைக்கும் தொடர்ந்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிச்சிருக்காங்க. ரத்த போக்கு அதிகமா இருக்கு. மருத்துவர்கள் 10 பேர் கொண்ட மருத்துவர்கள் தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிச்சுக்கிட்டவர்கள் தான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். மருத்துவமனையில் அமைச்சர் பொன்முடி, அதே போல திமுக ஆதரவாளர்கள் அத்தனை பேருமே மருத்துவமனையில் குவிந்திருக்காங்க. தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.